நம சிவாயா. தென்னாட்டோட சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. எம்பெருமாளே, வாழ தெரியாமல் நான் வாழ்ந்துட்டேன். இந்த நாடகத்தெல்லாம் நடத்துகிறது நீங்கள் தான். உங்களை நம்பி தான் நான் எல்லாத்துட்டையும் சவால் விட்டுட்ருக்கேன். நீங்கள் எனக்கு துணையாக இருக்கீங்கன்னு. நீங்கள் இருக்கிறது உண்மைனா என்னை ஜெயிக்க வைப்பீங்க. நீங்கள் தானே என்னை சினிமா நடிக்க கூட்டிகிட்டு போனீங்க. நான் தானே படம் நடித்த ஒரு படம், அந்த வாய்ப்பு நீங்கள் தானே எனக்கு கொடுத்தீங்க. நீங்கள் இருக்கிறது உண்மைனா திருப்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை ஜெயிக்க வைப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. காலம் பதில் சொல்லும். எல்லாரும் ஒரு நாள் ஆச்சரியப்படுவாங்க. இன்றைக்கி எனக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் சாகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறதில்ல. நான் எப்படி பிறந்தனோ அப்படித்தான் போக போகிறேன். ஒரு படி மண்ணை கூட என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கு காசு, பணம், நகை, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட வேறு எதுவும் கேட்கல. எனக்கு உழைப்பை கொடுங்க. நான் ஜெயிக்கணும். ஜெயிச்சு இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படணும். எப்படி? அதுக்கு நீங்கள் எனக்கு துணையாக நிற்கணும். நிற்பீங்க. என்னை எப்படி சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சீங்களோ அதே மாதிரி என்னை ஜெயிக்க வைப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்கள் மேலே. நான் என்னன்னு சொல்கிறது? குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்திருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எது தெரியாமலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உடம்பு ஃபுல்லாக திருநீரை பூசிட்டு திருவோட தான் கையில் வச்சிட்ருக்கீங்க. நான் அதை மட்டும்தான் நினச்சேன். சாகும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம், இருக்கிறது போதும்னு மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு எந்த மனுஷனுக்கு தெரியணும்னு எனக்கு ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு தெரியும். படைச்சவன் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. நீங்கள் இருக்கிறது உண்மைனா என்னை ஜெயிக்க வைப்பீங்க. ஜெயிப்பேன் நான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கையை காப்பாற்றி கொடுங்க. இன்றைக்கி எனக்காக நான் கேட்குறேன்.